கோவை வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்துள்ள மலைப்பாம்பு குஞ்சுகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்துச் செல்கின்றனர். கோவை மாநகராட்சி வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் ராஜநாகம், கண்ணாடி விரியன், மலைப்பாம்பு, மண்ணுள்ளி உள்ளிட்ட பல்வேறு வகையான பாம்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மலைப்பாம்புகள் இயற்கை முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்டன. மார்ச் 1ஆம் தேதி மலைப்பாம்பு 23 முட்டைகளை இட்டு அடைகாத்து வந்தது. 60 நாட்கள் கழித்து முட்டைகளில் குஞ்சுகள் வெளிவந்தன. தற்போது அந்த குஞ்சுகளை தனி கூண்டில் அடைத்து பூங்கா ஊழியர்கள் குழாய்கள் மூலம் உணவு வழங்கி வருகின்றனர். தற்பொழுதுதான் முதல் முறையாக மலைப்பாம்பு இந்த வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் குட்டி போட்டுள்ளது. இதற்கு முன் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மலைப்பாம்புகள் குட்டி போட்ட நிகழ்வுகள் நடந்துள்ளன. இந்த பூங்காவை கோயம்புத்தூரை பொறுத்தவரை தற்பொழுதுதான் முதல் முறையாக இங்கு நடைபெற்றுள்ளது. மலைப்பாம்பு குஞ்சுகளை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆர்வமுடன் பூங்காவிற்கு வருகின்றனர். நாங்கள் பைத்தான் ஸ்னேக்ஸ்லாம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் குழந்தைகளோட பார்த்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. குழந்தைகளாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இங்கே மருந்தும் ஃபுட்டெல்லாம் வந்து சிரிஞ்ச் மூலிமா கொடுத்துட்ருக்காங்க பாம்புக்கு. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைகள்லாம். மலைப்பாம்பு குட்டிகள் பெரிதானவுடன் வனப்பகுதிகளுக்குள் விடப்படும் என்று பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.